Hello everyone, welcome to Shiksha class. 2024ல நடந்த UGTRB Chemistry previous year questions-கான detailed solutions தான் பார்க்க போறோம். Part 1 and Part 2 வீடியோல first 100 questions discuss பண்ணிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா description boxல லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல லாஸ்ட் 50 questions-கான detailed solution discuss பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். 101st question. இது டைரக்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா which one of the following is a Debye-Huckel Onsager equation கேட்டிருக்காங்க. ஸோ அகேன் நமக்கு இந்த டைரக்ட் ஃபார்ம்ல ஞாபகம் இருக்கணும் இதை ஆன்சர் பண்றதுக்கு. Debye-Huckel Onsager equation நம்ம டிரைவ் பண்ணிருக்கோம். அதுக்கான ஃபைனல் ஃபார்ம்லாம் என்னன்றது நமக்கு ஞாபகம் இருக்கணும். இப்போ கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே ட்விஸ்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. பிகாஸ் நமக்கு எந்த இடத்துல நாட் வரணும், எந்த இடத்துல வரக்கூடாது, இதெல்லாம் நம்ம சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். இது ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின். ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் பி. lambda m is equal to lambda m naught minus the bracket of 82.4 divided by root of dt eta plus 8.20 into 10 to the power 5 by root of dt lambda m naught root c. So இதுதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 102 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following does not involve change of colloidal state to a suspended state. ஸோ இது வந்து கொலாய்டல் கெமிஸ்ட்ரில இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இதுக்கு நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா which of the following does not involve change of colloidal state to suspended state. ஸோ எது வந்து ஈஸியா பிரசிபிடேட்டா ஃபார்ம் ஆகாது, எந்த ரியாக்ஷன்ல வந்து பிரசிபிடேட் ஃபார்ம் ஆகாது, கொலாய்டல் ஸ்டேட்ல இருந்து பிரசிபிடேட்டா கன்வெர்ட் ஆகாத ரியாக்ஷன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இப்ப கோஆகுலேஷன்னா என்ன அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ஸ்மாலர் சைஸ்ல இருந்து லார்ஜர் ஆக்ரிகேட்ஸா மாறுறது. ரைட். ஸோ அப்போ வந்து இதுல கொலாய்டல் பார்ட்டிகல்ஸ் இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் டு பிரசிபிடேட். இந்த ரியாக்ஷன்ல கோஆகுலேஷன் கிடையாது. தட்ஸ் அ ராங் ஆன்சர். ஃபிளாக்குலேஷன்மே அதே கான்செப்ட் தான். ஃபிளாக்குலேஷனும் இல்ல. பிரசிபிடேஷன் ஆல்ரெடி டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஸ்மால் பார்ட்டிகல் இருந்து இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் டு லார்ஜர் செடிமெண்ட். ஸோ பிரசிபிடேட்டா கன்வெர்ட் ஆகும். இதுவும் இல்லை. தி கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, பெப்டைசேஷன். பெப்டைசேஷன்னா என்னன்னா இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கன்வெர்ட்டிங் suspended particles, which is the precipitate. It is the process of converting precipitate to colloidal particles. So the correct answer is option B, peptization. இதுக்கான சொல்யூஷன் பார்த்தோம்னா as I said, peptization is the process of converting suspended state, which is a precipitate, back to its colloidal state by shaking the dispersion medium in the presence of peptizing agent. So peptizing agent use பண்ணி we are converting a precipitate to colloidal particle again. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அயன் FeOH thrice இது வந்து ஈஸியா இது வந்து ஒரு பிரசிபிடேட்டா ஃபார்ம் ஆயிரும் FeOH thrice. ஸோ இதை வந்து திரும்ப டிஸ்பர்ஸ் பண்ணி கொலாய்டல் ஏஜென்டா கொண்டுட்டு வர்றதுக்கு, கொலாய்டல் பார்ட்டிகளா கொண்டுட்டு வர்றதுக்கு வில் பி யூசிங் அ பெப்டைசிங் ஏஜென்ட் கால்ட் FeCl3. ரைட். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் அ பெப்டைசிங் ஏஜென்ட். நவ் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவுமே சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following statement does not apply to chemist option. ஓகே. ஸோ அப்ப நம்ம இதுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். பிசிக்ஸ் ஆப்ஷனுக்கும் கெமிஸ்ட் ஆப்ஷனுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கணும். ஸோ இப்ப கெமிஸ்ட் ஆப்ஷனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கெமிஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் இட் ஃபார்ம்ஸ் அ யூனிமாலிகுலர் லேயர். ஸோ இங்க ஆப்ஷன்ல பார்த்தோம்னா இட் ஃபார்ம்ஸ் அ யூனிமாலிகுலர் லேயர். இந்த ஆப்ஷன் கரெக்ட். So it doesn't become the correct option because ஏன்னா இங்க which doesn't apply to chemist option கேட்டிருக்காங்க. Option A applies to chemist option. So இது correct answer இல்ல. Now next one, it has large heat of absorption because chemical bond formation releases high amount of energy. So இங்க heat of absorption பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னா option C ல கொடுத்திருக்காங்க. It has large heat of absorption. So option C யும் தப்பு. Correct answer இல்ல. Third one, it depends on the nature of both adsorbate and adsorbent. அது கொடுத்திருக்காங்களான்னு பார்த்தா கொடுத்திருக்காங்க ஆப்ஷன் டி ல. இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி நேச்சர் ஆஃப் அப்சார்பேட் அண்ட் அப்சார்பன்ட். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கெமிஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கிடையாது. அண்ட் ஆப்ஷன் 4, இட் அக்கர்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர். என்ன கொடுத்திருக்காங்க இங்க ஆப்ஷன் டி ல இட் அக்கர்ஸ் அட் லோ டெம்பரேச்சர்னு கொடுத்திருக்காங்க. ஸோ திஸ் சென்டென்ஸ் இட் டஸ் நாட் அப்ளை டு கெமிஸ்ட் ஆப்ஷன். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் பட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் கைனடிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு
ரொம்பவே இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன். நம்ம வந்து பேசிக் ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்ன கொஸ்டின் ஹாஃப் ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், ஜீரோ ஆர்டர் எதுக்கு கேட்டாலுமே நம்ம வந்து அந்த ரேட் கான்ஸ்டன்டோட யூனிட் வந்து ஈஸியா சொல்லிடலாம். ஸோ இது வந்து பூரி சர்மா புக்ல கைனடிக்ஸ் யூனிட்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த ஃபார்முலா வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இது ஞாபகம் வச்சுட்டா எல்லா கொஸ்டின்ஸுமே ஈஸியா அட்டென்ட் பண்ணலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் கூட. யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட். இதுக்கான காமன் ஃபார்முலா என்ன அப்படின்னா டெசிமீட்டர் கியூப் n-1 mole power 1 minus n per second. It's per second common. ரைட். ஸோ இதுல வந்து நம்ம என்ன ஆர்டர் கேட்டிருக்காங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க யூனிட் ஆஃப் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஹாஃப் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ ஹாஃப் ஆர்டர் ரியாக்ஷன்னா n is equal to half. ஸோ அந்த n is equal to halfன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டெசிமீட்டர் கியூப் 1/2 minus 1 mole power 1 minus 1/2 per second. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா டெசிமீட்டர் கியூப் 2 இந்த சைடு போச்சு அப்படின்னா இட் வில் பிகம் -1/2. ரைட். அதே மாதிரி மோல் இங்க 2 வந்துச்சுன்னா 2 minus 1/2 இட்ஸ் கோயிங் டு பி 1/2 per second. So this is the unit for half order reaction. So இங்க ஆப்ஷன் கொடுத்திருக்கிறதுல எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுவுமே கொலாய்டல் ஸ்டேட்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா டு ப்ரிப்பேர் த கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் த டிஸ்பர்ஸ்ட் பார்ட்டிகல் ஷுட் பி வித்தின் த சைஸ் ரேஞ்ச். ஓகே. இப்போ கொலாய்டல் சொல்யூஷன்ல அந்த டிஸ்பர்ஸ்ட் பார்ட்டிகளோட சைஸ் ரேஞ்ச் என்ன இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ரிமெம்பர் அந்த ரேஞ்ச் வந்து இட் ஹாஸ் டு பி அரௌண்ட் 1 நானோமீட்டர் டு 1000 நானோமீட்டர் டிஸ்பர்ஸ்ட் பார்ட்டிகளோட ரேஞ்ச். ரைட். ஸோ இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் 1 to 1000 நானோமீட்டர். பட் இங்க வந்து மில்லி மைக்ரான்ல வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நானோவா மில்லி மைக்ரானுக்கு நானோமீட்டர் ஃபர்ஸ்ட் மைக்ரோமீட்டர் அண்ட் தென் மில்லி மைக்ரோமீட்டருக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா 1 to 100 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மில்லி மைக்ரான். ஸோ அப்போ 1 மில்லி மைக்ரான் டு 1000 மில்லி மைக்ரான் ரேஞ்ச்ல இருக்கலாம். ஸோ அப்போ இங்க கொடுத்துருக்க ஆன்சர்ல எது மேட்ச் ஆகுது அப்படின்னா 10னா இட்ஸ் ஹையஸ்ட். ரைட். ஸோ 10 கிடையாது. 1 மில்லி மைக்ரான் டு 2000 வராது. Again 10 is the highest value. So option D கிடையாது. Option C is the correct answer. 1 millimicron 200 millimicron range குள்ள இருக்கும். So that's the correct option. Option C. Next question. Electrochemistry இருந்து கேட்டிருக்காங்க. So it is an example of which electrode அப்படின்னு கேட்டிருக்காங்க. H plus electron half hydrogen. Right. So இது என்ன electron கேட்டிருக்காங்க. Since hydrogen is a gas. Right. Hydrogen gas தான் it's getting evolved. So this is an example of gas electrode. மெட்டல் அயான் கிடையாது. பிகாஸ் இங்க எந்த மெட்டலுமே இல்ல. ஹைட்ரஜன் இஸ் அ கேஸ். எந்த மெட்டலுமே இன்வால்வ் ஆகல. ஸோ மெட்டல் அயான் கிடையாது. அகேன் நாட் அ குளோரின் எலக்ட்ரோட் ஆர் நாட் அன் ஆக்சிஜன் எலக்ட்ரோட். இட்ஸ் அ கேஸ் எலக்ட்ரோட். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். இதுக்கு நம்ம எல்லா ஆன்சரையும் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்றதுக்கான சான்ஸ் வந்து ஜாஸ்தி. நம்ம பார்த்தோம்னா இந்த ஆன்சர் கரெக்டா இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம ஆன்சர் பண்ணாம எல்லா ஆன்சரையும் 4 ஆப்ஷனே அனலைஸ் பண்ணி ஓகே இதெல்லாம் எலிமினேட் பண்ணிடலாம். நமக்கு இது 2 தான் சாய்ஸ். அப்ப இது கரெக்டா இருக்கும். அப்படி செலக்ட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். நான் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 107 கைனடிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. A stoichiometric equation a plus 2b gives 2c. The rate of formation of c is கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அப்ப நமக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுத தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்ப நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி ஈஸியா இருக்கும். ஸோ கொடுத்திருக்க ரியாக்ஷன் என்னது இட்ஸ் a plus 2b gives 3c. ரைட். இப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து we have to write for reactant. ஸோ ரியாக்டன் வந்து ஃபர்ஸ்ட் a. ரைட். ரியாக்டன்ஸ்க்கு எப்பவுமே ரியாக்டன் வந்து ஒரு ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆயிடும். ப்ராடக்ட் தான் ஃபார்ம் ஆகும். ரைட். ஸோ அப்போ ரியாக்டன் இன்வால்வ் ஆயிடுறதுனால இட் சைன் ஹாஸ் டு பி மைனஸ். ஓகே. நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணணும். அண்ட் இதோட சிம்பிள் இது ஏன்றதுனால we can take it as 1/a. change in the concentration of A with respect to time. Okay. And then இது எழுதுறதுக்கு நமக்கு ரேட் ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க B. ரியாக்டன் பிக்கு எப்படி எழுதணும் அப்படின்னா மைனஸ். அகேன் அந்த ரியாக்டன் வந்து இட்ஸ் கோயிங் டு பி இன்வால்வ். ரைட். ஸோ அப்ப இதுக்கு எப்படி எழுதுனா 1/b dA by dt. ஸோ இந்த AB எல்லாம் இந்த ரியாக்ஷனோட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே. ஏக்கு முன்னாடி எதுவும் இல்லை. இட்ஸ் 1. பிக்கு முன்னாடி 2. ஸோ வேல்யூ ஆஃப் ஸ்மால் b is b. Sorry, it's B here. Product order, we are going to be writing it in positive.
right? It's going to be positive. So 1 by C, change in concentration of C with respect to time. So இப்போ இதுல ஏபிசிக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ரேட் எப்படி மாறும்னா -1 இட்ஸ் டிவைடட் பை 1 dA by dt is equal to -1 by d யோட வேல்யூ இட்ஸ் 2. The coefficient is 2. 1 by 2 dB by dt and then 1 by C. C யோட coefficient வந்து it's 3. So 1 by 3 dC by dt. Right? இப்போ நம்ம ரெண்டு இதை மட்டும் ஈக்குவேட் பண்ண போறோம். நமக்கு ஃபார்மேஷன் ஆஃப் சி தெரியணும். இது மூணு we are going to equate, ஏன்னா எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு, right? So we are going to equate any two. So now I am going to equate, இங்க ஆப்ஷன்ல they have equated with B. அதனால I am going to equate it with B as well. Right? So -1 by 2 dB by dt is equal to 1 by 3 dC by dt. அப்ப dC by dt க்கு நம்ம எழுதணும் அப்படின்னா 3 வந்து இந்த சைடு போயிடும். So அப்ப it becomes -3 by 2 dB by dt. So the correct answer, இங்க கொடுத்திருக்கிறதுல எந்த ஆன்சர் கரெக்ட் நம்ம வந்து செக் பண்ணணும். எந்த ஆப்ஷன், இதுதான் நமக்கு வந்திருக்க ஆப்ஷன். ஸோ இதுல எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்தோம்னா இட்ஸ் இன் ஆப்ஷன் A. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A, -3 by 2 dB by dt. நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே கொலாய்டல் ஸ்டேட்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆர்சீனியஸ் சல்பைட் கொலாய்டல் சொல்யூஷன் இஸ் ப்ரிப்பேர்ட் பை. இது எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் சில ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து ஞாபகம் வச்சுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ரியாக்ஷன்ல இதுவும் ஒண்ணு. ஸோ ஆர்சீனியர் சொல்யூஷன் கொலாய்டல் ஸ்டேட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க அப்படின்னா AS2O3 அது வந்து ஹைட்ரஜன் சல்பைட் கூட ரியாக்ட் பண்ணும்போது டபுள் டீகம்போசிஷன் ரியாக்ஷன் நடக்கும், ரைட்? ஸோ AS கூட சல்ஃபரும் H2 கூட ஓவும் ஆட் ஆகி AS2S3 அண்ட் H2O ஃபார்ம் ஆகும். இதுல என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அப்ப இதுக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஹைட்ராலிசிஸ்னா இட் ஷுட் இன் வாட்டர், ரைட்? பட் we are involving H2S here, right? So the reaction is AS2O3 plus H2S, which gives AS2S3 plus 3H, right? So இது ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷனா இல்ல, because it involves H2S not H2O. So இந்த ஆப்ஷன் தப்பு. இது ரிடக்ஷன் ரியாக்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நோ. இப்போ AS2O3யோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், இப்போ இதோட ஸ்டேட் எல்லாமே சேமா தான் இருக்கும். ஏன்னா ஆக்சிஜனும் சல்ஃபரும் இட் பிலாங்ஸ் டு த சேம் குரூப். அப்ப AS2O3ல ASக்கு என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கோ அதே தான் ப்ராடக்ட்ல இருக்க AS2S3க்கும் இருக்கும். ஸோ இது ரிடக்ஷன் ரியாக்ஷனும் கிடையாது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷனும் கிடையாது. ஏன்னா அங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் சேஞ்சே ஆகல, இட் ரிமைன்ஸ் த சேம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இட்ஸ் ஆப்ஷன் டி. பிகாஸ் ஏஎஸ்ல இருக்க ஆக்சிஜன் வந்து இந்த நெக்ஸ்ட் ரியாக்டன் போயிருச்சு. இதுல இருக்க சல்ஃபர் வந்துட்டு it came to AS2. So the correct answer is AS2S3, which is double decomposition reaction. Next question. Again கைனடிக்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ இதுல which reaction is a pseudo unimolecular reaction? இங்க கொடுத்திருக்க ரியாக்ஷன்ல எது சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சோ நம்ம இதுக்கு ஆன்சர் என்ன, இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்ப்போம். சோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னா இட்ஸ் ஆசிட் கேட்டலைஸ்ட் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் எஸ்டர். ஓகே, சோ மத்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம இப்ப நோட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் H2Cl2 HCl, ரைட்? சோ இதுல ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்கு. சோ இதோட ஆர்டர் வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி 2, ரைட்? சோ இட்ஸ் நாட் அ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன், இட்ஸ் பைமாலிகுலர் ரியாக்ஷன். ஏன்னா இதுல ரெண்டத்தோட கான்சென்ட்ரேஷனுமே இட்ஸ் நோன், ரைட்? ரெண்டத்தோட கான்சென்ட்ரேஷனுமே இட்ஸ் ஈக்குவல் அண்ட் இட்ஸ் நோன். இதோட ஆர்டர் வந்து 2, இட்ஸ் பைமாலிகுலர். அதே மாதிரி இதுல வந்து ஒரு இது இருக்கு, இதோட ஆர்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா இட்ஸ் கோயிங் டு பி 1. அப்ப இது கண்டிப்பா யூனிமாலிகுலர். இந்த ஆப்ஷனும் கிடையாது, இதுவும் கிடையாது. பிகாஸ் இது யூனிமாலிகுலர், சூடோ யூனிமாலிகுலர் இல்ல. திஸ் ரியாக்ஷன் இஸ் யூனிமாலிகுலர். இப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கான ரியாக்ஷன் என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ எஸ்டர் ஹைட்ராலிசிஸ்னு பார்த்தோம்னா ஒரு எஸ்டர் மாலிக்யூல் it reacts with water in the presence of an acid in the presence of an acid to produce a carboxylic acid, right? RCOOH plus alcohol. So இதுதான் வந்து acid catalyzed hydrolysis of an ester.
ஓகே, சோ இப்போ இதோட தியரட்டிக்கல் ரேட்லாம் நம்ம எழுதணும் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி கே இந்த எஸ்டர் மாலிக்யூலோட கான்சென்ட்ரேஷன் அண்ட் தென் இந்த வாட்டர் மாலிகுலோட கான்சென்ட்ரேஷன். ஏன்னா இது ரெண்டு தான் ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் இது ரெண்டோட தான். பட் வாட்டர் வந்துட்டு இட் ஆக்ட்ஸ் as a reactant and as a solvent இந்த ரியாக்ஷன்ல ரெண்டாவும் ஆக்ட் பண்ணும். ஸோ வாட்டர் வந்து இட்ஸ் கோயிங் டு பி பிரசன்ட் இன் எக்ஸஸ் குவான்டிட்டி. எக்ஸஸ் குவான்டிட்டியா இருக்கிறதுனால நம்ம வந்து வாட்டரோட இதை வந்து இட்ஸ் கோயிங் we are going to neglect it. Okay, which is it becomes practically constant. ஏன்னா இதோட இது வந்து சால்வெண்டாவும் யூஸ் ஆகுது and then it is also used as a reagent, right? ஸோ அதனால இது நம்ம கண்டிப்பா இது ரியாக்டண்டா தான் யூஸ் ஆகுதுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அவைலபிள் இன் எக்ஸஸ் குவான்டிட்டி. ஸோ அதனால நம்ம வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கன்சிடர் பண்ண போறது இல்ல. அதனால ரேட் எப்படி மாறிடும் அப்படின்னா கே எஸ்டர், ரைட்? இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து இட் இஸ் சப்போஸ் டு பி பைமாலிகுலர் பட் இட் பிகேம் யூனிமாலிகுலர், ரைட்? ஸோ இதனாலதான் இதுக்கு பேரு சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். இது பேர் சூடோ யூனிமாலிகுலர் ரியாக்ஷன். ஸோ இதுல கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி, ஆசிட் கேட்டலைஸ் ஹைட்ரோலிசிஸ் ஆஃப் அன் எஸ்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே ஒரு பேசிக் கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the variation of absorption with pressure at given constant temperature. Constant temperature னு பார்த்துட்டாலே we should be reminded of the word isotherm. நமக்கு ஐசோதர்ம்ன்ற வேர்டு டக்குனு என் மைண்டுக்கு வந்துடும், ரைட்? கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னாலே ஐசோதர்ம். ஸோ இப்போ இங்க ஐசோதர்ம் இல்லாத எல்லா வேர்டையும் ரிமூவ் பண்ணிடுவோம் ஆப்ஷன்ல. இதுல ஐசோ பார்னு இருக்கு, ஸோ ரிமூவ் பண்ணிடுவோம். இங்க ஐசோபியர்னு இருக்கு, இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ ஆப்ஷன் பியா டியான்னு பார்க்கும்போது we are talking about absorption here, right? Absorption இல்ல, ஏ பி அப்சார்ப்ஷன் இல்ல, absorption பத்தி பேசிட்டு இருக்கோம். So option B is the wrong answer. Option B is the correct answer. So the variation of absorption with pressure at a constant temperature is given by a curve called absorption isotherm. Option B. Next question. In reaction intermediates வந்து கேட்டிருக்காங்க free radicalோட stability based question. So which of the following alkyl free radical is more stable? So இப்போ stability orderன்னு பார்த்தோம் அப்படின்னா கார்போகேட்டையான் எடுத்துக்கிட்டோம்னா tertiary is more stable than secondary and then primary. anion எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா primary தான் more stable, right? Primary, secondary and then tertiary. Free radical னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்போகேட்டையான் ஆர்டர் தான் அதுவும் ஃபாலோ பண்ணும். tertiary is more stable, secondary and then primary. அப்ப இங்க கொடுத்திருக்கிறதுல highly stable என்னன்னு பார்த்தோம்னா tertiary தான். Okay, so the correct answer is option B, tertiary. Tertiary is the most stable free radical. Next question. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following is the most reactive substrate in SN1 reaction? SN1 reactionனாலே தெரியும். It depends on the carbocation formation step, right? The rate of the reaction depends on the carbocation formation step. இப்ப எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா RX இருக்கு அப்படின்னா இப்ப SN1 ரியாக்ஷன்ல இந்த லீவிங் குரூப் வெளியே போயிட்டு நமக்கு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்துட்டு ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப், ரைட்? ஸோ அப்போ மோஸ்ட் ரியாக்டிவ் சப்ஸ்ட்ரேட் இது வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா இந்த கார்போகேட்டையானோட ஸ்டெபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்க இதுல ஆல்ரெடி பார்த்தோம் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் வந்து டெர்ஷியரி தான் ஹைலி ஸ்டேபிள், மோஸ்ட் ஸ்டேபிள், followed by secondary, followed by primary, and finally methyl, which is going to be the least stable னு பார்க்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தோம்னா இட்ஸ் மெத்தில் ரேடிக்கல், மெத்தில் புரோமைட். ஸோ ஃபார்ம் ஆகிற கார்போகேட்டையான் வந்து மெத்தில் கார்போகேட்டையான். ஸோ இது கிடையாது, இது மோஸ்ட் ரியாக்டிவ் கிடையாது. ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா இது டெர்ஷரி கார்பன், ரைட்? இங்க பாசிட்டிவ் இருக்கு, ஸோ டெர்ஷரி கார்பன். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டெர்ஷரி இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஒன். So that is the most reactive substrate in SN1 reaction. So the correct answer is option B. மத்த ஆப்ஷன் பார்த்தோம்னா இது பிரைமரி, இது செகண்டரி. ஸோ இது டெர்ஷரியை கம்பேர் பண்ணும்போது இது ஸ்டேபிள் கிடையாது. ஸோ அதனால டெர்ஷரி இஸ் த மோஸ்ட் ரியாக்டிவ் சப்ஸ்ட்ரேட் இன் SN1 reaction. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஷன் பி தான் ஹைலி சப்ஸ்டியூட்டட். இப்போ கொஸ்டின் 113 பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த மேஜர் ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இந்த எலிமினேஷன் ரியாக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ரியாக்டன்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் ரியாக்டன்டோட ஸ்ட்ரக்சர், CH3, CH2, C, Br, CH3, CH3. ஸோ இதுதான் கொடுத்துருக்க ரியாக்டன்டோட ஸ்ட்ரக்சர்.
ஸோ இதுல வந்துட்டு C2H5O- அட்டாக் ஆகும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஸோ இதுல E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் நடக்கும். அது எங்க இப்போ ரெண்டு ஆல்பா கார்பன் இருக்கு, ரைட்? இப்போ புரோமின் பக்கத்துல இருக்க கார்பன்ல ரெண்டு ஆல்பா கார்பன் இருக்கு. ஸோ எங்க ரியாக்ஷன் நடக்குது அப்படின்றத நம்ம ரெண்டு இடத்துல ரியாக்ஷன் நடக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்பன்ல அட்டாக் நடக்குது நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த கார்பன் அட்டாக் ஏன்னு கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ கார்பன் கூட இது அட்டாக் ஆகி இங்க வந்து ஒரு டபுள் பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆகும். புரோமின் வந்து வெளியே போயிடும், ரைட்? Br- வெளியே போயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ரூட்ல நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா CH3 CH2 CH டபுள் பாண்ட். இங்க இருக்க ஒரு ஹைட்ரஜன்னாலதான் இங்க வந்து பாண்ட் ஷிஃப்ட் ஆகி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இட் பிகம் CH2 அண்ட் தென் ஒரு CH3 இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு, ரைட்? ஸோ த கரெக்ட் இதுதான் ரூட் ஏயோட கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் ரூட் டி என்ன அப்படின்னா இந்த கார்பன்ல அட்டாக் நடக்குது. ஸோ அப்ப என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா CH3 டபுள் சாரி CH3 கார்பனுக்கு அடுத்த இதுலதான் அட்டாக் நடக்குது. ஸோ CH3 CH டபுள் பாண்ட் CH ரெண்டு CH3 இருக்கு, ரைட்? CH3 CH3. ஸோ இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ல எந்த ப்ராடக்ட் வந்து மேஜர் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு Zaitsev's ரூல். Zaitsev's ரூல் படி எந்த டபுள் பாண்டை சுத்தி ஹையஸ்ட் குரூப்ஸ் இருக்கோ, ஹையஸ்ட் சப்ஸ்டிடியூவன்ட் குரூப்ஸ் இருக்கோ, அந்த ப்ராடக்ட் தான் வந்துட்டு மோஸ்ட் ஸ்டேபிள் ப்ராடக்ட் அப்படின்றது Zaitsev's ரூலோட ஒரு ஜெய்சப் ரூல் அது சொல்லுது. ஓகே, ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தோம் அப்படின்னா இந்த இதுதான் நம்மளோட டபுள் பாண்ட். ஸோ இந்த டபுள் பாண்ட் இருக்க கார்பன்ல ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு. அண்ட் தென் லெஃப்ட்ல இருக்க இதுல ஒரு ஹைட்ரஜன் ஒரு மெத்தில் குரூப் இருக்கு, ரைட்? பட் அதே நெக்ஸ்ட் இந்த இதுல பார்த்தோம் அப்படின்னா there is a hydrogen and then ஒரு CH3, இங்க ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு CH3, ரைட்? ஸோ இது ஹைலி சப்ஸ்டிடியூட்டடா இருக்கு. அகைன் இங்க ஒரு CH3 இருக்கு. ஸோ இது ஹைலி சப்ஸ்டிடியூட்டடா இருக்கு, ரைட்? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐ மீன் ஆன்சர் the product B is the correct answer. So this is going to be the major product. ஸோ இப்போ இங்க இந்த கொடுத்திருக்க ஆப்ஷன்ல எது மேட்ச் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ CH3 CH2 C CH3 டபுள் பாண்ட் CH2 தான் இங்க ஏ ப்ராடக்ட். இது வந்து மேஜர் கிடையாது, இது மைனர் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ தப்பு. ஆப்ஷன் பினா CH3 CH டபுள் பாண்ட் CH CH3 அண்ட் தென் CH2. ஸோ இதுதான் இங்க ஒரு ஹைட்ரஜன். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஹைட்ரஜன் வர சாரி because the valency is satisfied. So CH double bond C CH3 CH. So the correct answer is option B. Next question, question number 114. In which of the following compounds esterification reaction does not take place அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் காம்பவுண்டை பார்த்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து we have to identify. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கு, ரைட்? ஸோ COHும் CH3யும் ஆர்த்தோ பொசிஷன்ல இருக்கு. அண்ட் தென் ஆப்ஷன் டி பார்த்தோம் அப்படின்னா மெட்டா பொசிஷன்ல இருக்கு. ஆப்ஷன் சில பேரா பொசிஷன்ல இருக்கு. அண்ட் தென் ஆப்ஷன் டில ஒரு ஆர்த்தோ பொசிஷன் தான், பட் டைரக்டா COH இல்லாம CH2 COHன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல எங்க எஸ்டரிஃபிகேஷன் நடக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மெட்டா பொசிஷன்ல இருக்குன்னா தெர் இஸ் அ கேப் ஹியர், ரைட்? நமக்கு இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதனால இங்க வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது. ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது ஆப்ஷன் பில. ஆப்ஷன் சிலயுமே ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது ஆர்த்தோ பொசிஷன்னா இது பேரா பொசிஷன்ல இருக்கு. ஸோ இங்கேயுமே ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் இருக்காது. ஆப்ஷன் டில பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் டிலையும் ஆர்த்தோ பொசிஷன்ல தான் இருக்கு. பட் ஆப்ஷன் ஏக்கும் டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா டைரக்டா இங்க COH குரூப் அட்டாச் ஆயிருக்குல்ல, ஒரு CH2 அண்ட் தென் COH அட்டாச் ஆயிருக்கு, ரைட்? தெர் இஸ் அ செயின் இன் பிட்வீன் அ COOH. ஸோ இந்த இடத்துல இருக்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை விட ஏல இருக்க ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஜாஸ்தி. பிகாஸ் COHும் CH3 பக்கத்துல பக்கத்துல இருக்கு இன் ஆர்த்தோ பொசிஷன், தேர் வில் பி ஹை ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ அப்போ ஏல தான் வந்து எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் நடக்கிறது கஷ்டம், ரைட்? ஸோ இந்த கொஸ்டின் படி என்ன ஆன்சர் ஆப்ஷன் கரெக்ட்னு பார்த்தோம்னா in which of the following compounds esterification process does not take place எங்க நடக்காதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல தான் நடக்காது due to steric hindrance.
Next question. Which of the following will not undergo coupling reaction? Okay, coupling reaction எங்க நடக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஆப்ஷன் வந்து நம்ம பார்க்கணும் ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா கப்ளிங் ரியாக்ஷன் வந்து எப்பவுமே இட் அக்கர்ஸ் வித் ஆர்த்தோ பொசிஷன், சாரி ஆர்த்தோ பேரா பொசிஷன். ஓகே, இட்ஸ் பேரா டைரக்டிவ். ஸோ ஆர்த்தோ பேரா வர எலக்ட்ரோஃபைல், இன்கமிங் எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு இட் வில் அட்டாக் தி பேரா பொசிஷன். ஓகே, ஸோ எங்கெல்லாம் பேரா பொசிஷன் ஃப்ரீயா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். பேரா பொசிஷன் எங்கெல்லாம் ஃப்ரீயா இல்லையோ அதை ஒமிட் பண்ணிடணும். பட் கொடுத்துருக்க எல்லா ஆப்ஷன்லயுமே பேரா பொசிஷன் வந்து இட்ஸ் ஃப்ரீ, ரைட்? ஸோ இப்ப எந்த ஆப்ஷன்ல ரியாக்ஷன் நடக்காது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ரியாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதுல பேரா பொசிஷன் ஃப்ரீயா தான் இருக்கு, எந்த ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இங்க ரியாக்ஷன் கண்டிப்பா நடக்கும். அதே மாதிரிதான் இந்த இதுலயும் இங்கேயுமே பேரா பொசிஷன் பக்கத்துல ஹிண்ட்ரன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ ஆப்ஷன் பிலயே ரியாக்ஷன் நடக்கும். பட் இந்த ஆப்ஷன் சி பார்த்தோம் அப்படின்னா ஆர்த்தோ பொசிஷன்ல ரியாக்ஷன் இருக்கு, இது இருக்கு. அதே மாதிரி பக்கத்துல இருக்க ரெண்டு பேரா பொசிஷனுமே ரெண்டு ஆர்த்தோ பொசிஷன், இந்த ஆர்த்தோ குரூப்புக்கு பக்கத்து, இந்த ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பக்கத்துல இருக்க ரெண்டு ஆர்த்தோ பொசிஷனுமே ஃபில் ஆயிருக்கு. அண்ட் தென் இங்க இன்னொரு சப்ஸ்டியூவன்ட் வந்து ஆட் ஆகும்போது, ஒரு டயசோனியம் நியூக்ளியோஃபைல் வந்து ஆட் ஆகும்போது தேர் வில் பி அ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். இங்க ஒரு இங்க பார்த்தோம்னா இங்கேயுமே தேர் ஒன்ட் பி எனி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் பிகாஸ் பேரா குரூப் வந்து இட் வில் பி ஃப்ரீ, ரைட்? ஸோ ஆப்ஷன் டில தேர் ஒன்ட் பி எனி ப்ராப்ளம். ஆப்ஷன் டிலையும் ரியாக்ஷன் நடக்கும், கப்ளிங் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ ஆப்ஷன் சில தான் தேர் வில் பி ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ், ரைட்? ஸோ இந்த பல்கி குரூப்ஸ், இந்த ரெண்டு NCH3 ட்வைஸ் பல்கி குரூப்பும் ரெண்டு மெத்தில் குரூப், இது வந்து ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால கப்ளிங் ரியாக்ஷன் வந்து இந்த காம்பவுண்ட்ல ஃபீசிபிள் இல்லை. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் சி. எதுல நடக்காது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஈஸி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, IUPAC நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா CH3 CH2 C BR, ரெண்டு BR கொடுத்துருக்காங்க. ஸோ BR BR CH BR BR. ஸோ இப்போ நேமிங் பண்ணும்போது, நம்பரிங் பண்ணும்போது சப்ஸ்டிடியூவன்ட் இருக்க குரூப்ல இருந்து தான் நம்ம வந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும் எப்பவுமே, ரைட்? ஸோ அப்ப எந்த ரைட் சைட்ல இருந்து தான் நம்ம வந்து நம்பரிங் ஸ்டார்ட் பண்ண போறோம். அப்ப இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ரைட்? இப்போ வந்து இதுக்கு நேம் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல ரெண்டு ப்ரோமோ இருக்கு, ரைட்? அதே மாதிரி செகண்ட் கார்பன்லயே ரெண்டு ப்ரோமோ இருக்கு. ஸோ அப்ப அதுக்கான நேம் வந்து 1 1 அண்ட் 2 2, நாலு ப்ரோமோ இருக்கு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி டெட்ரா ப்ரோமோ, நாலு கார்பன் இருக்கு, ரைட்? ஸோ பியூட்டன், டெட்ரா ப்ரோமோ பியூட்டன். ஸோ இந்த ஆப்ஷன் எதுல கரெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல வெறும் 1 2 டெட்ரா ப்ரோமோ பியூட்டேன் கொடுத்துருக்கோம். நோ, 1 1 2 2 டெட்ரா ப்ரோமோ பியூட்டேன். இதுல பி ஆப்ஷன் பார்த்தோம்னா 1 1 2 2 டெட்ரா ப்ரோமோ பென்டேன் கொடுத்துருக்கோம், இதுவும் கிடையாது. ஆப்ஷன் சி பார்த்தோம்னா 1 1 2 2 டெட்ரா ப்ரோமோ பியூட்டேன் கொடுத்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இதுவுமே ஈஸியான கொஸ்டின் தான். என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் 3 ஹைட்ராக்சி பியூட்டனால், ரைட்? பியூட்டனால்னா நம்ம எப்படி என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா ஆல்கஹால், இப்ப ஆல்கஹால் வந்து முடியணும் அப்படின்னா இட் வில் எண்ட் அஸ் பியூட்டன் ஆல், ரைட்? பியூட்டன் ஆல். கீட்டோன் வந்து முடியணும்னா இட் வில் எண்ட் அஸ் பியூட்டன் ஆன், OND, பியூட்டனான். ஆல்டிஹைட் முடியணும்னா இட் ஹாஸ் டு எண்ட் அஸ் பியூட்டன் ஆல், AL. ஓகே, ஸோ அப்ப இங்க கொஸ்டின்ல 3 ஹைட்ராக்சி பியூட்டன் ஆல் தான் கேட்டிருக்காங்க, AL. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓசனோலிசிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 pentene undergoes ozonolysis followed by oxidation with H2O2 to produce, என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ 1 pentene ஸ்ட்ரக்சர் எழுதணும்னா CH3 CH2 CH2 CH double bond CH3, ரைட்? பிகாஸ் 1 pentene. இதுல வந்து ஓசோனாலிசிஸ் நடத்தணும் அப்படின்னா கிளீவ் ஆகும், இங்க கிளீவ் ஆகி நமக்கு ப்ராடக்ட் எப்படி வரும் அப்படின்னா CH3 CH2 CH2
இங்க கிளியரா இருக்கு இல்லையா? CH2 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 CHO, ரைட். அண்ட் கூட சேர்ந்து ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இட் வில் பி CH2 டபுள் ஒன் O, இந்த CH2 ஓட. ஓகே, இப்போ ஓசோனாலிசிஸ் மட்டும் இல்ல, ஃபாலோட் பை ஆக்சிடேஷன் வித் H2O2 கொடுத்துருக்கான். அப்ப இந்த ப்ராடக்ட் வந்து ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ஆசிடா ஃபார்ம் ஆகும். ஆல்டிஹைட் எப்பவுமே ஆக்சிடைஸ் ஆனா இட் வில் ஃபார்ம் ஆசிட், ரைட். ஸோ அப்போ வர ப்ராடக்ட் வந்து CH3 CH2 CH2 COOH, ரைட். ஸோ அப்போ இதுக்கு நேம் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 பியூட்டனாயிக் ஆசிட். இப்போ அதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆனது CH2 டபுள் பாண்ட் O. இதை வந்து பெராக்சைட்ல ஆக்சிடைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ப்ராடக்ட் அதே மாதிரி இந்த கீட்டோன் வந்துட்டு இட் வில் கன்வெர்ட் டு ஆசிட். அப்போ ஃபார்ம் ஆகுறது ஃபார்மிக் ஆசிட். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்தோம்னா பியூட்டனால்டிஹைட் பிளஸ் ஃபார்மிக் ஆசிட் போட்டக்கூடாது. இது ஃபர்தரா HCOH ஃபர்தரா வந்து இட்ஸ் கோயிங் டு கன்வெர்ட் டு CO2. ஓகே, CO2 கன்வெர்ட் ஆகி இட் வில் எமிட் கார்பன் டை ஆக்சைடு கேஸ். அதே மாதிரி இங்க ஆப்ஷன்லயும் பியூட்டனாயிக் ஆசிட் பிளஸ் ஃபார்மால்டிஹைட் கொடுக்கல, ரைட். ஸோ ஃபார்மிக் ஆசிட் கொடுக்கல, கொடுத்திருந்தா we would have got confused. இங்க ஆப்ஷன் பி தான் கரெக்ட், பியூட்டனாயிக் ஆசிட் பிளஸ் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The rate of enhancement by neighboring group participation is called. So reaction mechanismல இந்த டாபிக் வந்து பார்த்திருப்போம், SNI mechanism அப்படி, ரைட். ஸோ இது என்னன்னா the rate of enhancement of by neighboring group participation is called nothing but ancimeric assistance. Okay, ஸோ இதுல என்னன்னா the neighboring group will act as an internal nucleophile. Internal nucleophile ஆக்ட் பண்ணி it will make the leaving group go away. Okay, leaving group displace பண்ணிட்டு nucleophile the internal it will act as an internal nucleophile நமக்கு இருக்க neighboring group. So அதனாலதான் it is called as an SNI reaction or an ancimeric assistance. Okay, next question. Addition of bromine to an alkene proceeds via என்ன mechanism அப்படின்னு என்ன intermediate அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீ ராடிக்கலா, மெர்குரினியம் அயன் இன்டர்மீடியேட்டா, கார்பானியம் அயனா, சைக்ளிக் புரோமோனியம் அயன் இன்டர்மீடியேட்டா அப்படின்னு கேட்குறோம். ஸோ இப்போ ஆல்கீன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஆல்கீன் வந்து இஃப் இட் ரியாக்ட்ஸ் வித் புரோமின், when it reacts with bromine, ரைட். ஸோ ஃபார்ம் ஆகிற இது எப்படி இருக்கும் அப்படின்னா வில் கெட் அ this kind of ion, right? So this is a single bond, yeah, not a wedge bond. So it's just a single bond. Yeah. So இந்த மாதிரி ஒரு intermediate form ஆகும் when bromine reacts with alkene, right? So this intermediate is called cyclic bromonium ion. So the correct answer here is option D, cyclic bromonium ion. ரைட். ஸோ இப்போ இதுல கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா கரெக்ட் ஆன்சர் வந்து மெர்குரினியம் அயான்னு கொடுத்துருப்பாங்க. பட் the correct answer has to be cyclic bromonium ion. Okay, obviously it's not mercurium ion, but answer கீழ option B தான் கரெக்ட்னு கொடுத்திருப்பாங்க, but that's not the correct answer. The correct answer is option B, cyclic bromonium ion intermediate. Next question. Again carbocation stability based பண்ணி இதோட stability based பண்ணி மூணாவது question. Free radical stability ஒன்று கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பத்தி பார்ட் 2ல ஒரு வீடியோ கொஸ்டின் பார்த்தோம். அடுத்து இப்போ இந்த இதுலயும் கார்போகேட்டையான் ஸ்டெபிலிட்டி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்போகேட்டையான் இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அகைன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெர்ஷரி இஸ் த மோஸ்ட் ஸ்டேபிள் ஒன், ஃபாலோட் பை செகண்டரி, பிரைமரி அண்ட் தென் மெத்தில், ரைட். ஸோ இப்போ இங்க கொடுத்துருக்க இதுல பார்த்தோம்னா இது பிரைமரி, ரைட். பிரைமரி பிகாஸ் CH2 அட்டாச் ஆயிருக்கு. அகைன் இதுவும் பிரைமரி. இங்க பார்த்தோம் அப்படின்னா CH, so it's a secondary. Okay, இங்கனா there is just C plus, so இது tertiary. So the correct answer is option B. Option B is the most stable carbocation. Next question. Acetone undergoes என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. So the correct answer here is acetone undergoes photochemical fission. Okay, so இதோட reaction எப்படி இருக்கும் அப்படின்னா acetone molecule
In the presence of light, it forms free radicals. Okay. So acetone undergoes photochemical fission. So option A is the correct answer. Next question என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா question number 123 match the following. Right, so நம்ம எது கரெக்ட் அப்படின்னு மேட்ச் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க சிஸ் 1,2 டைக்ளோரோ சைக்ளோபென்டேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சரை ஃபர்ஸ்ட் வரைஞ்சிருவோம். 1,2 cis, right? The same kind of bonds, dichloro, so chloro, right? Okay. இப்போ இதுல என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கிளிசரால்டிஹைட் enantiomer ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர் ஏகாய்ரல். இப்போ இந்த வழியா if we pass a plane of symmetry plane it's this possesses plane of symmetry, right? அப்ப இது என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா இந்த காம்பவுண்ட் இதோ இதுல வந்து கைரல் கார்பன் இருக்கு இருந்தாலுமே இட் possesses plane of symmetry and it becomes achiral, right? So அப்ப இந்த மாலிகுல என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா this is a meso compound. Meso compound or it has an identical structure. Okay, இந்த கொஸ்டினை திரும்ப பண்றேன். கொஸ்டின் நம்பர் 123 மேட்ச் த ஃபாலோவிங். ஸோ லெஃப்ட் சைட்ல சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்துட்டு அதை ரைட் சைட்ல இருக்க பேராமீட்டர்ஸோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது 6,1,2 டைக்ளோரோபென்டேன். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம் அப்படின்னா சிஸ் பென்டேன், சிஸ்னால சிஸ் குளோரோ 1,2 பொசிஷன்ல. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ இப்போ இது வழியா ஒரு சிமெட்ரி பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாஸ் பண்ணும்போது ஒரு பிளேன் பாஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு சைடும் இட் லுக்ஸ் த சேம், ரைட்? இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு கார்பன் இருக்கு, இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு குளோரின், ரைட்? ஸோ இட் லுக்ஸ் சிமிலர். ஸோ திஸ் இஸ் அன் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இது எது கூட மேட்ச் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேட்சஸ் வித் 3, ரைட்? அப்போ ஏ வந்து 3. அண்ட் தென் ஆப்ஷன் பி பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் 2,3 டைஹைட்ராக்சி ப்ரோப்பனால். ஸோ இதுக்குள்ள ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம் அப்படின்னா ப்ரோப்பனால்னா 3 ஹைட்ரஜன் அண்ட் தென் டைஹைட்ராக்சி கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ டைஹைட்ராக்சினா தெர் ஹாஸ் டு பி அன் ஆல்டிஹைட் மாலிக்யூல். அப்போ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா CHO ஒரு ஆல்டிஹைட் இருக்கணும், 2,3 propanol, right? Dihydroxy propanol. So this is going to be the structure. In the structure வந்துட்டு it is the structure of glyceraldehyde. So this matches with option 1. D is 1. Okay. Next third என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா bromochloromethane. இப்போ bromochloromethane ஓட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சோம் அப்படின்னா மீத்தேன் தான். ஸோ ஒரே கார்பன் புரோமோ குளோரோ மீத்தேன், CH2 ரெண்டு ஹைட்ரஜன் வரணும், இப்படி வரும். இங்க சிமிலர் ஐடென்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் ரெண்டு இருக்கு. ஒரு கார்பன்ல அது வந்து கைரலா இருக்கணும் அப்படின்னா 4 சப்ஸ்டிடியூன்ட்மே இட் ஹாஸ் டு பி டிஃபரெண்ட். பட் இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும், சேம் சப்ஸ்டிடியூன்ட் பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாலிக்யூல் கைரல் இல்ல, திஸ் இஸ் அன் ஏ கைரல் மாலிக்யூல். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி வந்து இட் மேட்சஸ் வித் 4. And then trans 1,2 dichlorocyclopentane. This is an enantiomer. எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுக்கலாம். டிரான்ஸ் அப்படிங்கிறதுனால 1,2 பொசிஷன், டிரான்ஸ்ங்கிறதுனால ஒன்னு வெஜ் பாண்ட் இன்னொன்று டேஷ் பாண்ட் போட்டுக்கலாம். ஸோ அகைன் இங்க பிளேன் ஆஃப் சிமெட்ரி கிடையாது. பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்கானா நோ இட் டசன்ட் ஹாவ் அ பிளேன் ஆஃப் சிமெட்ரி, ரைட்? ஸோ இது வந்து மிரர் இமேஜா அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து ஒரு மிரர் பிளேஸ் பண்ணி இதோட மிரர் இமேஜ் நம்ம வரையும் போது it is not a superimposable mirror image, right? Non-superimposable mirror image.
So this is an enantiomer. அப்ப D வந்துட்டு it is 2. So இந்த ஆன்சர் எது கூட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா A3, B1, C4, D2. ஆப்ஷன் B. So the correct answer is option B. Okay, இப்ப next question பார்த்தோம்னா it's question number 124. Chlorination of secondary butyl chloride in the presence of light gives என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்ப இங்க இப்ப செகண்டரி பியூட்டல் குளோரைடோட ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் செகண்டரி பியூட்டல் குளோரைட், ரைட்? ஸோ இப்ப இங்க ரெண்டு டைப் ஆஃப் ஒரு அடிஷன் எங்க நடக்கலாம் அப்படின்னா இட் வில் அக்கர் ஹியர், ரைட்? எய்தர் இன் த ஃப்ரண்ட் சைட் ஆர் த குளோரின் கெட்ஸ் ஆடட் இன் த பேக் சைட், ரைட்? ஸோ இப்போ ஃப்ரண்ட் சைட்ல ஆட் ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் த ப்ராடக்ட் வி கெட் விச் இஸ் அ மீசோ காம்பவுண்ட். ஓகே, ஸோ மீசோ காம்பவுண்ட் அப்படின்னா it has an internal plane of symmetry, right? So in the meso compound form ஆகும். So in the meso compound it has either RS or SR configuration, right? And then next product என்ன form ஆகும்? back addition நடக்கும்போது என்ன product form ஆகும் அப்படின்னா it will be CH3 CHCl sorry CHCl and then CHCl CH3, right? ஸோ இப்போ இதோட ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும்? இதோட ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் வந்து மீசோ காம்பவுண்டோடது இட் வில் பி லைக் திஸ். இதோட ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இட் வில் பி லைக் திஸ். ஸோ இதோட நோட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் எஸ்எஸ் அண்ட் இன்சூரன்ஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இதுல கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா வில் பி கெட்டிங் an SS and an insumer and as well as a meso compound, right? A mesosteria also. So இதுல கரெக்ட் ஆப்ஷன் எதுனா இட்ஸ் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஐசோமெட்ரிக் சிந்தசிஸ்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அகைன் கொஸ்டின் பார்க்க தான் பெரிய கொஸ்டினா இருக்கும் பட் இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா யூ ஹாவ் டு பிக் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதுல இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஐசோமெட்ரிக் சிந்தசிஸ் ரிலேட்டடா. ஸோ இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஐசோமெட்ரிக் சிந்தசிஸ் இன்வால்வ்ஸ் த யூஸ் ஆஃப் அன் ஆப்டிகலி ஆக்டிவ் reagent to convert an optically inactive starting material to an optically active product, right? So optically inactive reagent, inactive starting material reacting with optically active reagent to produce an optically active product. Right? So, this is correct. Option A is the correct answer. And then option B, an asymmetric synthesis involves the selective formation of a new chiral unit and needs the presence of chiral influence. This is correct because asymmetric synthesis lead to the formation of new chiral unit, right? Because we are getting an optical product. So, there will be a formation of new chiral unit. It needs the presence of chiral influence. It needs this optically active reagent, right? So option B is also correct. Now option C. A chiral starting material is therefore converted to an optically active product by a chiral catalyst. இது கரெக்டான்னு பார்த்தா இது wrong because in a chiral starting material தான் தேவை. It's not a chiral starting material. We need a chiral starting material. So option C is the wrong answer. Wrong statement, but it's the correct answer. Option C is the correct answer. Next question, spectroscopy related. I mean, free radicals related, which is free radicals are detected by. Free radicals nale, quick it is detected by electron paramagnetic resonance spectroscopy. Next question. In the pinnacle rearrangement, the intermediate form does. So, இதுல என்ன intermediate form ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, first அதுக்கான reaction என்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், right? So, pinnacle rearrangementல, so இதுதான் pinnacle reactant. Pinnacle reactant. So, இதுல வந்துட்டு in the presence of sulfuric acid,
it forms a carbocation intermediate. Okay, so in pinnacle rearrangement, the intermediate formed is a carbocation intermediate. So இதுல ஆப்ஷன்ல எப்படி கொடுத்திருப்பாங்க அப்படின்னா நைட்ரீன் கிடையாது, நைட்ரீன் தப்பு. அகைன் அதே மாதிரி கார்பன் அயான் நோ, பென்சாயினும் ஃபார்ம் ஆகாது. Carbonium ion is the carbocation. So carbocation is the correct answer. Next question. The isomerism exhibited by malic acid and fumaric acid. So இது தெரிஞ்சுக்கிறதுக்கு we should know the structure of malic acid and fumaric acid, right? So இப்போ malic acid ஓட structure எப்படி இருக்குன்னா அது ஒரு alkene. So அதோட structure எப்படி இருக்கும் அப்படின்னா CHCOH, அதே மாதிரி இங்கேயும் CHCOOH. இது வந்து malic acid and then fumaric acid. இது fumaric acid. Right? So இப்போ இதுல இது என்ன ஐசோமரிசம் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மலிக் ஆசிட் பார்த்தோம்னா ரெண்டு குரூப்ஸும் சேம் பொசிஷன்ல இருக்கு, ரைட், சேம் சைட்ல இருக்கு. ஸோ இது வந்து சிஸ் ஐசோமர்னு சொல்லுவோம். ரெண்டு குரூப்ஸும் இங்க வந்து ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கு, ரைட், ஆப்போசிட் சைட்ஸ்ல இருக்கு. ஸோ இது வந்து டிரான்ஸ் ஐசோமர்னு சொல்லுவோம். ஸோ இந்த சிஸ் டிரான்ஸ் ஐசோமரிசத்தை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் ஜியாமெட்ரிக்கல் ஐசோமரிசம். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், question number 129. கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் given below which are the chiral carbons அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ chiral carbonனா அது எப்படி இருக்கணும்னா அதோட 4 சப்ஸ்டிடியூவன்ட்ஸ்மே இட் ஹாஸ் டு பி டிஃப்ரெண்ட், ரைட், வேற வேற சப்ஸ்டிடியூவன்ட் அட்டாச் ஆயிருக்கணும். இப்போ ஒரே சப்ஸ்டிடியூவன்ட் ரெண்டு தடவை அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னாலுமே it it becomes achiral, right? So 4 substituentல it has to be different. So that அப்பதான் it can be called as a chiral carbon. So இங்க கொடுத்திருக்க ஸ்ட்ரக்சர்ல பார்த்தோம் அப்படின்னா C1 எடுத்துட்டோம்னா மூணுமே ஹைட்ரஜன் தான் வந்து அட்டாச் ஆயிருக்கு, ரைட். ஸோ இது C1 வந்து கைரல் கிடையாது. C2 எடுத்துட்டோம்னா அதே மாதிரி ரெண்டுமே ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கு. அகேன் C2 இஸ் நாட் அ கைரல் கார்பன். C3 பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆர் அட்டாச் டு C3 கார்பன். So C3 is the chiral carbon, right? So option B is the correct answer, which is 3 only. Next question. Which is the projection for the following conformation of ethane? So ethane ஓட ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. நம்ம இது என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம படிச்சிருப்போம் ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன், நியூமன் ப்ரொஜெக்ஷன், சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து இட்ஸ் சாஹாஸ் எக்லிப்ஸ். ஓகே, ஸோ இப்போ நியூமன் எக்லிப்ஸ்னா எப்படி இருக்கும்? இதுதான் பேக் கார்பன் வச்சிருக்கோம். இட் வில் பி லைக் திஸ் நியூமன் எக்லிப்ஸ், ரைட். ஸோ இது வந்து இட்ஸ் நியூமன் எக்லிப்ஸ். ஸோ இதுதான் நியூமன் ஸ்ட்ரக்சர், ரைட். அதே மாதிரி நியூமன் ஸ்டாகர்டுனா எப்படி இருக்கும்? கொடுத்துருக்க ஆப்ஷன்ல நியூமன் ஸ்டாகர்டுனா இட் வில் பி இந்த பேக் கார்பன், ஸோ இது நியூமன் ஸ்டாகர்ட். ரைட், நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபிஷர் ஸ்ட்ரக்சர்னா நம்ம இப்படி வரைகிற ஸ்ட்ரக்சர் தான், ரைட். இப்போ இதுல ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால இட் ஹாஸ் டு பி இது கார்பன். ஸோ எல்லாமே ஹைட்ரஜன் தான் இருக்கும், ரைட், ஈத்தேனோட இதுல. ஸோ this is the Fisher projection. இங்க கொடுத்திருக்கிறது தான் இட்ஸ் சாஹாஸ் ப்ரொஜெக்ஷன் அண்ட் that too இது சாஹாஸ் எக்லிப்ஸ். சாஹாஸ் ஸ்டாகர்ட் அப்படின்னா Y ஷேப்ல வரும். இங்க கொடுத்திருக்க ஸ்ட்ரக்சர் வந்து இட் இஸ் சாஹாஸ் எக்லிப்ஸ். இந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் A. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா கொஸ்டின் நம்பர் 131. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா
styrene butadiene rubber is made from. ஸோ இது பாலிமர் கெமிஸ்ட்ரில இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன, இதோட ரியாக்டன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு இட் இஸ் ஆப்ஷன் டி. ஓகே. Styrene butadiene rubber is made from 1,3-butadiene. Styrene and 1,3-butadiene, not 1,2 or 1,4. Okay, இப்போ பியூட்டடைனாலே நமக்கு அது என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். 1,2, 1,3, 1,4. ஸோ வெறும் பியூட்டடைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஆப்ஷன் இல்லை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. ஸோ இந்த காம்பவுண்டோட பெயர் என்ன, ஸ்டைரின் பியூட்டடைன் ரப்பரோட இந்த பாலிமரோட பெயர் வந்துட்டு இட் இஸ் பியூனா எஸ். ஓகே, BUNA, Buna S. So this is made by the addition polymerization. It is made by the addition polymerization of styrene and 1,3-butadiene. Okay. So the correct answer is option B. Next question. Natural products chemistry la கேட்டிருக்காங்க. Plus maltose is hydrolyzed with acid which gives dash product அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ மால்டோஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஃபார்முலா which is C12H22O11. Okay, C12H22O11 hydrolyze பண்றோம் which is reaction with H2, right, in the presence of an acid. H plus ஓட presenceல we are hydrolyzing it. Right, so அப்ப நமக்கு என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னா the product we get is 2 molecules of glucose. So the correct answer is option A, 2 molecules of glucose. Question number 133 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா what are the reactants involved in the formation of Buna N copolymer? So நம்ம previous questionல பார்த்தோம் Buna S copolymer வந்துட்டு it is made by the reaction of styrene and 1,3-butadiene, right? இங்க வந்துட்டு it is Buna N copolymer is made with 1,3-butadiene and acrylonitrile. Okay, so nitrile, acrylonitrile தான் it is named as Buna N. அது வந்து styrene நால it is named as Buna S. Okay, so the correct answer is option C, 1,3-butadiene and acrylonitrile. Next, which of the following are orthopara directors? எதெல்லாம் orthopara directors அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நமக்கு அந்த லிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் பிளஸ் ஐ குரூப், எதெல்லாம் மைனஸ் ஐ குரூப், எதெல்லாம் ஆர்த்தோபேரா டைரக்டர்ஸ், எதெல்லாம் மெட்டா டைரக்டர்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ரைட். அப்ப இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ NO2SO3H வந்து இதெல்லாம் மெட்டா டைரக்டிங். ஓகே. ஆப்ஷன் சி COOH அண்ட் ஆப்ஷன் டி CH4 இதுவுமே மெட்டா டைரக்டிங் குரூப்ஸ். ஸோ இங்க கொடுத்திருக்கிறதுல ஆர்த்தோபேரா டைரக்டிங் குரூப்ஸ்னா இட் இஸ் fluorine and chlorine. So option D is the correct answer. Next question, which of the following statement, இது டைஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. So which of the following statement about methyl orange is correct அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, it is yellow color in basic solution, red color in basic solution, red color in acid solution and yellow color in acid solution. So இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாக்குறதுக்கு we should know எந்த pH ரேஞ்ச்ல அது என்ன கலர் கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும், ரைட்? ஸோ அந்த இந்த டேபிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்ப pH வந்து லெஸ் தேன் 3.1 இருக்கு, அசிடிக் நேச்சரா இருக்கு அப்படின்னா ரெட் கலர் கொடுக்கும், ரைட்? ஸோ மெத்தில் ஆரஞ்சு வந்துட்டு இட் வில் பி ரெட் இன் கலர் லெஸ் தேன் அசிடிக் என்விரான்மெண்ட்ல. பேசிக் என்விரான்மெண்ட்ல இட் வில் பி எல்லோ இன் கலர். ஸோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரெட் கலர் அசிடிக்ல ரெட் கலர், பேசிக்ல எல்லோ கலர். ஸோ எல்லோ கலர் இன் பேசிக் கரெக்ட் ஆன்சர், ரெட் கலர் இன் பேசிக் தப்பு, red color in acidic is the correct answer, yellow color in acid தப்பு, right? So இங்க correct answer என்ன, ஆப்ஷன் ஏவும் கரெக்ட் தான், ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான், because it shows yellow color in basic solution and red color in acidic solution. So இதுல ஆனா பேப்பர்ல கரெக்ட் ஆன்சர் வந்துட்டு ஏன்னு மட்டும் தான் கொடுத்திருக்காங்க, பட் both A and C are correct answers. Next question, polymerல இருந்து தான், which of the following is not a thermoplastic polymer? So இதுல எது தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர் இல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தோம்னா எல்லாமே பாலிஎத்திலின், பாலிப்ரோத்திலின், பாலிஸ்டரின் எல்லாமே பாலிமர்ஸ் கொடுத்திருக்காங்க. பட் இதுல தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர் இல்லாதது இட்ஸ் பியூட்டாடைன்.
So the correct answer is option D, butadiene. Next question. Malachite green is obtained by the following. எந்த ரியாக்டன்ஸ்ல இருந்து malachite green ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா benzaldehyde molecule when it reacts with 2 moles of NN dimethyl aniline நமக்கு வந்து malachite green form ஆகும். ஸோ இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல பார்த்தோம்னா இட் இஸ் டியூ டு த ரியாக்ஷன் ஆஃப் benzaldehyde and NN dimethyl aniline. ஸோ ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். It has benzaldehyde and NN dimethyl aniline. So the reaction of benzaldehyde and NN dimethyl aniline produces malachite green. Next question. Chlorination of toluene in the presence of AlCl3 yields என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ toluene ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். இட் இஸ் a benzene ring attached with a CH3. benzene ringல ஒரு CH3 அட்டாச் ஆயிருக்கும். அதுதான் tolueneோட ஸ்ட்ரக்சர், ரைட்? ஸோ இப்போ CH3 குரூப் வந்து இட்ஸ் அன் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப். ஸோ வர குளோரின் மாலிக்யூல் வந்து எந்த பொசிஷன்ல போய் ஆட் ஆகணும் அப்படின்றத நமக்கு அந்த CH3 தான் டிட்டர்மைன். ஸோ அது ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்னால நமக்கு ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு பி அ மிக்சர் ஆஃப் ஆர்த்தோ குளோரோடொலுவின் அண்ட் பாரா குளோரோடொலுவின். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் டைஸ் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. In which of the following dyes the oxidized forms are insoluble in water but their reduced forms are soluble in water? இப்போ இந்த ஆப்ஷன்ஸ்ல அகைன் டைஸ் பத்தி நம்ம அந்த கிளாசிபிகேஷன் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். இதுல கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா சல்பர் டைஸ் அண்ட் வாட் டைஸ் அதோட ஆக்சிடேஷன் ஃபார்ம்ஸ் ஆர் இன்சாலிபிள். இந்த 3 டைஸ்ல சல்பர் டைஸ் அண்ட் வாட் டைஸோட ஆக்சிடைஸ் ஃபார்ம்ஸ் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர். ஆனா இதோட ரெடியூஸ் ஃபார்ம்ஸ் ஆர் சாலிபிள் இன் வாட்டர். So the correct answer is option 1 and 2 only, which is option A. The correct answer is option A. So question number 140. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which one of the following is a chromophore? So இதுக்கு ஆன்சர் பண்றதுக்கு we should know the definition of what a chromophore is, right? So chromophore is a functional group that contains pi electrons, okay? Pi electrons, and இதுதான் reason to for the color of a particular compound. Okay, for a particular compound, the chromophore is the reason for the color of its compound. அப்ப இந்த chromophore should have pi electrons, which is unsaturated double bond. So இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல பார்க்கும்போது option A has a double bond and it's a azo group, right? So azo group is a azo dyes na பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். So and A is an azo group. So option A is the correct answer. Option A is a chromophore. So the correct answer is A. Next question. Living organism produce only one enantiomer of dash in the contraction of muscles. இந்த கொஸ்டினுக்குமே இதுவுமே நேச்சுரல் ப்ராடக்ட் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் தான். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மசில் கான்ட்ராக்ஷன்ல இந்த லிவிங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் லாக்டிக் ஆசிட். லிவிங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? இட் ப்ரொடியூசஸ் லாக்டிக் ஆசிட். பட் அது என்னது, நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ், மைனஸ் லாக்டிக் ஆசிடா பிளஸ் லாக்டிக் ஆசிடா, வி ஷுட் நோ தட், ரைட்? ஸோ living organism only produces plus lactic acid during the contraction of muscles. Okay, so the correct answer is option B, plus lactic acid. Next question again natural products chemistry ல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா which of the following bacteria possesses plus tartaric acid from its racemic mixture? So the correct answer is plus tartaric acid னு கேட்டிருக்காங்க, right? So plus tartaric acid, which bacteria decomposes plus tartaric acid report? It is Penicillium glaucum. So the correct answer is option A. In the question stereochemistry, Puri Sharma bookla, organic chemistry bookla, stereochemistry subject la irukum, stereochemistry unit la. Next question. Walden inversion is similar with the mechanism of. எதுக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. SN1, SNI, SNAR, SN2. ஸோ இதுல கரெக்ட் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா நியூக்ளியோஃபைல் அட்டாக் வந்துட்டு in Walden inversion it attacks from the opposite side of the leaving group. So in Walden inversion nucleophile attack takes place in the opposite side of the leaving group. So இதனால there will be an inversion in configuration. ஸோ இது வந்து எதுக்கு சிமிலரா இருக்கும் அப்படின்னா SN2 ரியாக்ஷனுக்கு சிமிலரா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேக் சைடு அட்டாக் நடக்கும். நியூக்ளியோஃபைல் இன்கமிங் நியூக்ளியோஃபைல் வந்து will attack from the பேக் சைடு அட்டாக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும், ரைட்? அந்த ஒரு இன்டர்மீடியட் ஒரு அன்ஸ்டேபிள் இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம்
leaving group வந்து leave ஆனதுக்கு அப்புறம் the product will be formed and the formed product will have an inversion of configuration. So இது Walden inversion mechanism is similar to SN2 mechanism. So the correct answer is option D, SN2 mechanism. So இதுதான் கொடுத்திருக்க structure. So இதுல நம்ம E and Z notations assign பண்ண போறோம், right? So இப்ப E அப்படின்னா E isomer அப்படின்னா the priority groups are on the opposite side, right? And then Z அப்படின்னா it will be on the same side, right? So அப்போ first alkene moiety consider பண்ணுவோம். இந்த alkene moiety நம்ம வந்து first consider பண்ணுவோம். So இதுல priority groups எது அப்படின்னா first இங்க மேல priority group வந்து இந்த சைடு இந்த கார்பன்ல first priority group C6H5 தான் and then CH3. Right? அதே மாதிரி இங்க priority group Cl, இங்க CH3. அதுக்கு முன்னாடி we should be numbering the carbon. Okay. இப்ப கொஸ்டின் நம்பர் 144 பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா அசைன் E and Z notations for the given compound. ஸோ இங்க ஒரு காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கான 3 டைப் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ நம்ம இந்த 3 டைப் ஆஃப் டபுள் பாண்ட்ஸ்க்கும் E and Z notations அசைன் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நம்பர் பண்ணிடணும் இந்த கார்பனை. ஸோ ஃபர்ஸ்ட் COH இருக்கிறதுனால COHக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 1 2 3 4 5 6 7. ரைட்? ஸோ இந்த சைட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன் C2 கார்பனுக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா C டபுள் பாண்ட் C H COOH COOH. அதே மாதிரி இந்த பக்கம் H இங்க ஃபர்தரா அட்டாச் ஆயிருக்கு C டபுள் பாண்ட் C அந்த குரூப், ரைட்? ஸோ இந்த குரூப் இருக்கு. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கும் E and Z நோட்டேஷன்ல E வந்துட்டு priority groups வந்துட்டு E isomerனா priority groups will be placed on the opposite side. Z isomer அப்படின்னா priority groups will be placed on the same side. ரைட்? ஸோ இப்போ இதுக்கு நம்பரிங் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த கார்பன்ல COHக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, செகண்ட் ப்ரையாரிட்டி ஹைட்ரஜனுக்கு, புரோட்டானுக்கு. அண்ட் தென் இதுல வந்து இந்த ஆல்கீனுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் தென் ஹெச்சுக்கு, ரைட்? ஸோ இதுல வந்து ரெண்டுமே போத் ப்ரையாரிட்டி குரூப்ஸ் ஆர் ஆன் த சேம் சைட். ஸோ இந்த செகண்ட் கார்பனோட இது வந்து நொட்டேஷன் வந்துட்டு 2Z. இப்போ ஃபோர்த் கார்பன் பார்த்தோம் அப்படின்னா இந்த சைட் பாக்குறப்போ அகைன் C டபுள் பாண்ட் C இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, அகைன் சேம் சைட்ல இருக்கு, ரைட்? ஸோ அதே மாதிரி 4க்கும் இட்ஸ் Z. அண்ட் தென் C6 கார்பன் பார்த்தோம் அப்படின்னா Clக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அண்ட் தென் C6H5க்கு செகண்ட் ப்ரையாரிட்டி. ஐ மீன் சாரி, இந்த சைட்ல C6H5க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி, ரைட்? C6H5க்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அப்ப இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ரெண்டுமே ஆப்போசிட் சைட்ல இருக்கு. ஸோ அப்ப 6 வந்துட்டு இட் வில் பி E. Right, so the correct answer is option 2Z, 4Z, 6E. So option B is the correct answer. Next question. Which of the following is true about the following three structure? So என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 and 2 are optically active, 3 is a diastereomer and 3 is a meso compound. அடுத்த இதுல 1 and 2 are optically inactive, 3 is not a diastereomer and 3 is a meso compound. And option C, 1 and 2 are optically inactive, 3 is a diastereomer, and 3 is not a meso compound. So, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஆப்ஷன் 3 ஃபர்ஸ்ட் எடுத்துக்குவோம். ஆப்ஷன் 3 has internal plane of symmetry, right? Internal plane of symmetry, and this is a meso compound. Option 3 is a meso compound. And it is also a diastereomer. Okay, diastereomer. இப்போ ஆப்ஷன் 1 and 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஆப்டிக்கலி ஆக்டிவா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இப்போ 1 and 2 வந்துட்டு ரெண்டுமே they are mirror images, right? Mirror imagesனால they are enantiomers. Enantiomers. So they are optically active. So option A is the correct answer.
Next question. இதுக்கு நம்ம எலாஸ்டோமஸ்னா என்ன நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ we should have known the properties of elastomers. ஸோ என்ன கேட்காங்கன்னா சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட் பர்டைனிங் டு எலாஸ்டோமஸ். ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா elastomers are polymers which on vulcanization convert into rubber like products. ஸோ இதுல கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ என்ன கேஸ் சொல்லியிருக்காங்க, elastomers are polymers which on vulcanization convert into like products, into rubber-like products, right? So option A correct. It's not a wrong statement. And then it have elastic properties. Again, they have elastic properties. Option B la kuduthirukanga. Adum correct statement. And then they are synthetic rubbers. Yeah, synthetic rubbers. Elastomers are synthetic rubbers. So option C is correct. Option B is going to be the wrong statement, right? Enna kuduthirukanga. They are used in the manufacture of polystyrene foams. So polystyrene foams are thermoplastic made by expanding polystyrene beads, not elastomeric material. So, and the option and the statement up not used in the manufacture of polystyrene foams. So the correct answer is option D. The incorrect statement is option D, and that is the correct answer. In the next question, என்ன கேட்டிருக்காங்கன்னா 147 question. What is the role of sulfuric acid in sulfonation reaction? Okay. So sulfonation reaction, the sulfuric acid oda will be adding SO3 group. So அப்ப என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ சல்ஃபியூரிக் ஆசிடோட we are adding SO3. இதை ஆட் பண்ணும்போது ஒரு ஹைட்ரஜன் சல்ஃபியூரிக் ஆசிட்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் வந்து இங்க போய் SO3ல இருக்க ஆக்சிஜனோட அட்டாச் ஆகி will be getting HSO3 plus. Right, so the HSO3 plus, it's a electrophile. So an electrophile is generated. Sulfuric acid of the role enna to generate an electrophile, and electrophile enna HSO3 plus. So the correct answer is option D. Next question. The nitration mixture in the nitration reaction of benzene. Nitration mixture nale we should remember two things: concentrated nitric acid and concentrated sulfuric acid. So the correct answer is option A. Next one, what is the product obtained when sucrose is oxidized by concentrated nitric acid? Sucrose வந்துட்டு நம்ம concentrated nitric acid ஓட strong acid ஓட react பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது it will decompose to form oxalic acid. Okay, COOH twice, which is oxalic acid. So the correct answer is option D, oxalic acid. Next question. Sucrose react பண்ணும்போது என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், right? Which is C12H22O11 when it undergoes hydrolysis. So H2O in the presence of acid. Hydrolysis நடக்கிறப்போ it will produce a molecule of glucose and a molecule of fructose. So correct option என்னன்னு பார்த்தோம்னா option C, glucose plus fructose. That's it for today's video. And நம்ம சிக்ஷா கிளாஸ்ல UGTRB கெமிஸ்ட்ரிக்கு அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. கீழே கொடுத்திருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்களும் நம்ம கிளாஸஸ்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ.